வாங்க வாங்க, வெல்கம் டு ஃபிஷ் ஷாப் தமிழ். இன்னைக்கு நம்ம இன்னொரு ஓனர் வரல, அதனால் நாம் தான் வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் ரிவர் ஸ்டோன் கேட்குறாரு. அவரோட ஃபிஷ்ஷில் அமோனியம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். ஃபிஷ் எல்லாம் செத்து போயிடறனால இன்றைக்கி ரிவர் ஸ்டோன் கேட்டிருக்காரு. அதை நம்ம எடுத்து தரலாம். இப்போ நம்ம எங்கே போய் ரிவர் ஸ்டோன் எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். ரிவர் ஸ்டோன்னா எங்கேருந்து எடுக்கணும்னா, ரிவர் ஸ்டோன்னா என்னன்னு சில பேர் கேட்பீங்க. ரிவர் ஸ்டோன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷில் இருக்க அமோனியாவை குறைக்கிறதுக்கு. அமோனியானால் ஃபிஷ்ஷு செத்துரும். அதனால் அந்த அமோனியா எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்கு ரிவர் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரிவர் ஸ்டோன்னா என்னான்னு கேட்பீங்க. ரிவர் ஸ்டோன்னா இப்போ இந்த தண்ணி ஒரு இடத்துல ஏரி, ஆறு, கிணறு, கடல், இந்த மாதிரி தண்ணி ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச கல்லை எடுத்துகிட்டு உங்கள் தொட்டியில் போட்டு வச்சிங்கன்னா அது பேர் தான் ரிவர் ஸ்டோனு. இப்போ நம்ம எங்கே போய் எடுக்க போகிறோன்னா, நாங்கள் ஏரி கடலுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் வரும். அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கிற இடம் எந்த இடம்னா, நாங்கள் ஒரு காடு வச்சுருக்கோம். அந்த காடு தான் இது முழுக்க என் காடு தான். இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னா, அங்கே ஒரு பெரிய கொட்டாய் தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம ஷாப் இருக்குது. இப்போ நாம் எங்கே எடுக்க போகிறோன்னா, வாங்க காட்டுறேன். இப்போ எங்கே எடுக்க போகிறோன்னா, இந்த இடத்துல தான் எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் வளன்னு நல்லா தெரியுதுல்ல, அதை தான் எடுக்க போகிறோம். நான் எங்கேயோ காட்டுக்கு போகவும் என்னோடய நாய் ஷீரு வந்துருச்சு. எங்கள் நாய் ஷீரு வந்துருச்சு. எங்கள் நாயை பற்றியும் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் ஒரு நாள். இப்போ இந்த கல்லெல்லாம் எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏற்கனவே தான் அந்த இடத்துல குழி நோண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எங்கடா ரிவர் ஸ்டோனு, இங்கே ஏரி ஆறு ஏதோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைப்பு அங்கே கிணறு இருக்குது. கிணறு காட்டுறேன். அப்புறமேட்டு ஃபிஷ் வளர்த்துறது பிகினர்ஸுக்கு ஒரு வீடியோவும் போட்டுடுறேன். இப்போ நம்ம நண்பருக்கு கல் போடுறோம். கல் கேட்டார், அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இப்போ கல் எடுத்தாச்சு. இப்போ நான் இதை கழுவி கொடுக்க போகிறேன். நான் கல் எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவி கொடுக்க போகிறேன். இப்போ வாஷ் பண்ணுற இடத்துக்கு போகலாம். இதுதான் கல், பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சேகரித்து வச்சிட்டேன், பார்க்கலாம். இது எப்படி கழுவணும், இது எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ வாஷ் பண்ணுற இடத்துக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சேன்னு சொன்னேன்ல, அதை காமிக்கிறேன். இதுதான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். நம்ம நண்பர் அவரும் ஃபிஷ் ஷாப் வச்சுருக்காரு. அவருக்கு தான் கொடுக்குறோம். அவர் ஒன்லி அவர் கடைக்கெலாம் வீட்டுக்கெலாம் வாங்குறதில்ல. அவர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது தான் ஹோம் டெலிவரி. இப்போ அவருக்கு எப்படி கழுவணும் எல்லாம் கழுவி பேக் பண்ணி கொடுத்துர்லாம். இப்போ இதில் இருக்க குப்பை எல்லாத்தையும் எடுத்துடலாம். டேப்பில் தண்ணி பிரிக்கலாம். இவ்வளோ தண்ணி போதும். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ணி தனியாக இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டோம். இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். எப்பயும் போல் ஃபிஷ் எப்படி நீங்கள் பேக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். பேக் பண்ணிட்டேன். இப்போ பிகினர்ஸுக்கெலாம் பேக் பண்ண தெரிலனா அதுவும் ஒரு வீடியோ போட்டுறேன் எப்படி பேக் பண்ணணுன்னு. பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.